ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகல் வேளையிலே தேவ சமூகத்திலே குடும்பங்களாக கூடி வந்து ஆண்டவரினோடு கூட பேச வேண்டும் என்கிற ஆவலோடு வந்திருக்கிற உங்களையும் அதற்கு காரணமாயிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் அப்படியே உட்கார்ந்த வண்ணமாக, ஆண்டவரே நாங்கள் வந்ததுக்கு முகாந்தரம் உண்டு. ஆண்டவரே, எந்த தேவையோடு வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களோடு கூட பேசுகிற ஒரு நல்ல ஆண்டவர் எங்களுக்கு உண்டல்லவா. நீர் எப்பொழுதும் சதா காலமும் ஜீவிக்கிறவர் அல்லவா என்கிற நினைவோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோள் ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோள் ஆதாரம் நீர்தான் ஐயா. நின் சிலுவை சுமந்தே எந்தன் இயேசுவினை தொடர்ந்தே, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, ஜீவனுள்ள வரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஜீவனுள்ள வரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் வார்த்தையை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு தெரிந்த சில சம்பவங்களை ஆண்டவர் விரும்புகிற விதத்திலே கோர்வையாக்கி உங்களுக்கு முன்னதாக வைக்கும்படியாக என்னை உற்சாகப்படுத்தினார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை தான் கொடுக்க வேண்டும். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு பெரிய அழுகை குரல்களை எழுப்புகிறவர்கள் மத்தியிலே தேவனை அறிந்திருக்கிற, தேவனோடு கூட உறவாடுகிற, தேவனிடத்திலே நம்முடைய உள்ளத்தை ஊற்றி விடுகிற ஒரு நல்ல இடத்திலே உங்களை வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியாகத்தான் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்கிற கேள்வியோடு இன்றைக்கு காலையிலே உங்களுக்கு முன்னதாக இடைபட விரும்புகிறார் என்று சொல்லுவேன். ஆதியிலே யோவானும் பேதுருவும் ஜெபிக்க ஜெப ஆலயத்துக்கு சென்றார்கள். அவர்களை குறித்து 3வது அதிகாரத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நீங்கள் வாசிக்கலாம். 40 வயது நிரம்பிய ஒரு மனிதன் காலகாலமாக ஆலயத்தின் வாசலிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். 40 வருடமாக அவன் இருந்த இடம் சரியாகத்தான் தோன்றுகிறது. ஆலயத்தின் தேவாலயத்தின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். அதற்கு பெயரே அலங்கார வாசல் என்று பெயர். தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்திருக்கிறான்.
மற்றவர்களை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு மனிதனை யாரோ சிலர் பரிதாபம் கொண்டு அவனை தூக்கி கொண்டு வருவார்களாம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். 2வது வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பாணியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவ ஆலய வாசலிலே வைப்பார்கள். இந்த மனிதனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை யாரோ பரிதாபப்பட்டு சுமந்து கொண்டு வருவார்கள். அவனை குறித்து அடுத்த அதிகாரம் 22வது வசனத்தில் 40 வயது உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 40 வயது உள்ள ஒரு மனிதனை தினந்தோறும் தூக்கி கொண்டு வந்து ஆலயத்தில் வைப்பார்கள். அலங்காரமாயிருக்கிற ஆலயத்தில் வைப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதனுடைய பெரிய எதிர்பார்ப்பு, வருகிறவர்கள் என் மேல் இன்னமும் பரிதாபம் காட்ட மாட்டார்களா, வருகிறவர்கள் என்னை வாழ வைக்க மாட்டார்களா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனை பேதுருவும் யோவானும் கண்டபோது எனக்குள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். நல்லா கவனிங்க. தனக்குள்ளே இருந்த இயேசுவை அவர்களுக்கு கொடுக்க காட்சியை அந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களையும் பார்த்து ஒரு பெரிய கேள்வியோடு தான் வந்து நிற்கிறார். என்ன? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நன்றாய் கவனியுங்கள். ஒரு பின்மாற்றத்திலே போய்விட்ட ஒரு மகனை குறித்து நான் பேச போகிறேன். அவனுடைய வாழ்க்கையை நினைக்கும் போது நான் சில வேளைகளில் இரத்த கண்ணீர் வடிக்கிறேன். போன மாதத்தின் இறுதியிலே எங்களுடைய போலியோ ஹோமிலே தந்தை குடிகாரனாய் இருந்ததினாலே தாயின் கற்பத்திலேயே அவன் உருவாகும் போதே குடிக்கு தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்து அதிலேயே உழண்டு கொண்டிருந்த ஒரு உயர்தர ராஜபுத்திர குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை அவன் அணுகின போது அவங்களுக்கு ஒரு சப்பானி குழந்தை பிறந்தான். கவனிங்க. Just because of the sin of that father, அந்த மனிதன் குடித்து குடித்து பலனில்லாமல் இருப்பான். அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் குடிக்காமல் இருக்க முடியாது. 24 மணி நேரம் குடிப்பழக்கம் உள்ள அந்த மனிதன் அங்கு அரசாங்கத்திலே தன்னுடைய குடும்பம் உயர்ந்த குடும்பமாய் இருக்கிறபடினால அரசாங்க வேலையை பெற்றிருந்தான். அவனை நீக்குவதற்கு அதிகாரிகளுக்கு பலமில்லை. என்னென்றால் ஒரு பலசாலியான துப்பாக்கிகளை வைத்து திரிகிற ஒரு குடும்பத்திலிருந்து அவன் வந்திருந்தபடினாலே அரசாங்க வேலையில் அமர்த்தப்பட்டிருந்தான். ஆனால் அந்த தாக்கம் அவனுடைய பிள்ளைக்கு ஏற்பட்டு பிறந்ததிலே சப்பானியாயிருந்தான். அவன் போலியோ அஃபெக்டட் என்று கூட சொல்ல மாட்டேன். போலியோ அஃபெக்டட் வந்த போதே அவனுக்கு உண்டாய்விட்டது. அவன் கொஞ்சம் பெரிதான போது அவனை எங்களிடத்தில் கொண்டு வந்து அந்த தகப்பன் குடிகாரன், என்னாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி அவன் எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அந்த பிள்ளையினுடைய நிலைமையை பரிதாபத்தை பார்த்து நாங்கள் அவனுக்கு சில ஆபரேஷன்கள் செய்தோம். அவனுடைய குடும்பத்தில் நல்ல பண வசதி இருந்த போதிலும் அவனை தாங்கினோம், அவனை ஏந்தினோம், ஆண்டவருக்குள் நடத்தினோம். ஆகையினாலே அவன் படித்து கல்லூரி படிப்பை முடித்தான். அவனுடைய குடும்பத்தார் அவனுக்கு ஒரு 3 சக்கர மோட்டார் வெஹிக்கிளை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதில் எங்கே வேண்டுமெனாலும் அவன் போவான். மிகவும் தன்னுடைய ஜனங்களுக்காக பாரப்படுவதற்கு அவன் கற்றுக்கொண்டான். இன்றைக்கும் அவன் தன்னுடைய கைகளிலே கம்புகளோடு தான் நடக்க வேண்டும். ஆனால் 3 சக்கர வாகனத்தில் தான் எல்லா இடத்திற்கும் போக முடியும். கல்லூரிக்கும் போவான். இப்பொழுது முதுநிலை படிப்புக்காக லக்னோவில் இருந்து, நம்முடைய லக்னோவிலையும் நாம்
ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஊழியம் செய்கிற அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியத்துக்கு போகிற மகன் என்னை பார்க்க வந்து ஓ என்று என்னை கட்டி பிடித்து அழுதான். நான் அவனை பார்த்து கேட்டேன், எதற்கு வந்தாய், அழுகிறதற்கு காரணம் என்ன என்று. அங்கிள், என்னை ஆளாக்கி விட்டீர்கள், ஆண்டவரை அறிய வைத்தீர்கள், நான் கல்லூரியில் படிப்பதற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள், இப்பொழுது முதுநிலை நிலைக்கு படிப்பதற்கு ஆண்டவர் உங்களை எல்லாம் உபயோகப்படுத்தினார், ஆனால் உங்களிடத்திலிருந்து இன்னும் ஒரு உதவி எனக்கு வேண்டும் என்றான். நான் அவனை உட்கார வைத்து பேச ஆரம்பித்த போது அவன் என்னை பார்த்து சொன்னான், நான் எனக்காக வரவில்லை, என்னை போல என்னோடு கூட அதே போலியோ ஹோமிலே வளர்ந்த ஒரு மனுஷனுக்காக வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய மொபைலில் இருக்கிற போட்டோவை காட்டின போது என்னுடைய கைகால்கள் எல்லாம் கிடு 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 என்று ஆட ஆரம்பித்தது. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி. அவன் சொன்னான், என்னோடு கூட படித்து ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்த அந்த மகன் ஒரு தவறு நிமித்தமாக தள்ளப்பட்டு குடும்பத்தால், சமுதாயத்தால், ஏன் ஜெம்ஸினாலும் தள்ளப்பட்டு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 15 ரூபாய்க்கு கல்லுடைத்து கொண்டிருக்கிறான். அவன் செய்த தவறு நிமித்தமாக அந்த ஊரிலேயே பைத்தியமாக இருந்த ஒரு பெண்ணை அவன் அணுகி அவளோடு இணைந்ததினாலே குழந்தையும் உண்டாகிவிட்டது. ஆகையினாலே மாறலை அடிப்படையாக கொண்டு அங்கே இருக்கிற ஜெம்ஸ் தலைவர்கள் அவனை வைக்க முடியாதபடி அவனை தள்ளிவிட்டதினாலே அவனுடைய குடும்பத்தார் ஒரு பைத்தியக்காரியை கட்டி இருக்கிறாய் என்று சொன்னதினாலே அந்த பைத்தியக்கார பிள்ளைக்கு வேற வேலையை ஒன்றும் செய்ய தெரியாது. அவர்களோடு கூட அவன் வாழ்ந்து இப்பொழுது அவன் குடும்பமாக ஒரு நாளைக்கு 15 ரூபாய்க்கு கல்லுடைத்து கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய போட்டோவை காண்பித்தான். நன்றாய் கவனியுங்கள். அப்பொழுது அவனுடைய காரியத்தை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அந்த பையன் எப்படிப்பட்டவன் என்பதை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்களும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து அழுவீர்கள். அந்த பையனை நாங்கள் முதலாவது நான் சந்தித்து எங்களுடைய போலியோ ஹோமுக்கு கொண்டு வந்த முதல் பையன் அவன்தான். ஏனென்றால் தவளை குட்டியை போலத்தான் இருந்தான். அவனுடைய கண்கள் வெளியே தள்ளப்பட்டிருந்தது. அவன் 4 கால்களால் தான் நடக்கிறவனாக ஒரு தவளை குட்டியை போலவே இருந்ததை நான் பார்த்ததினால் தான் அவனை சந்தித்த போது அங்கே 75 பிள்ளைங்களோடு கூட அவன் உட்கார்ந்து எனக்கு பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி கையை நீட்டின போது அவனுடைய கண்களை பார்த்து அவனுடைய சரீரத்தை பார்த்து நான் போன காரிலேயே அவனை உட்கார வைத்து நான் கொண்டு வந்து சேர்த்த பிள்ளை. நல்லா கவனிங்க. அந்த பிள்ளையை கொண்டு வந்த போது நான் அந்த பிள்ளையினுடைய கதையை சொல்கிறேன். அவன் அங்கே இருந்த ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து தன்னுடைய வாயிலே டிராக்ட்களை வைத்து அந்த ஊழியக்காரரோடு தவளை குட்டியை போல 17 கிராமங்களுக்கு சென்று அவர் பாடும்போது அவருக்காக ஜெபம் பண்ணி அவர் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கம் முடித்தவுடனே அவர்களுக்கு டிராக்டை தன்னுடைய வாயிலிருந்து எடுத்து கொடுத்து அப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்தவனைத்தான் நான் கொண்டு வந்தேன். அவனுடைய கண்களிலே கண்வலி வந்தபோது அதை இங்கே மெட்ராஸ் ஐ என்று சொல்வார்கள், வட இந்தியாவில் பங்களாதேஷ் என்று சொல்வார்கள். அந்த பங்களாதேஷ் என்கிற ஐ வந்தபோது மற்றவர்கள் சொல்லி படிப்பறியாத அந்த ஏழை தாய் எருக்கன் பாலை ஊற்றினால் சரியாகும் என்று சொல்லி எருக்கன் பாலை ஊற்றினதுனால அவன் கண் ஒன்று வெளியே பொத்து வந்து விட்டது, இன்னொரு கண்ணில் 25% தான் ஒளி இருந்தது. அவனை கொண்டு வந்து இங்கே சிகிச்சை செய்து 13 தடவை அவனுடைய எலும்புகளை உடைத்து உடைத்து நேராக்கி வேலூர் சிஎம்சிலே கொண்டு வந்து அவனை நடக்குவதற்கு நாங்கள் பட்ட பாடும், மதுரையில் கொண்டு வந்து அவனுடைய கண்களை சரி செய்து படிக்கிறவனாக மாற்றி அவனை ஹைஸ்கூலிலே படிக்க வைத்து நான் அவனை பார்த்து கேட்டேன், தம்பி என்ன ஆக விரும்புகிறாய் என்று. நான் ஒரு ஊழியக்காரனாக ஆக விரும்புகிறேன் என்று சொன்னதினால வேதாகம கல்லூரியிலே சேர்த்து அவனை வேதம் படித்து இப்படிப்பட்ட ஒரு அவனுடைய பகுதிகளிலேயே ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அங்கேதான் வைத்திருந்தோம். அவனுக்கு 2 தடவை ஜனங்கள் இவன் இயேசுவை பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி அவனுடைய வாயிலே அவனுக்கு பாய்சன் ஊத்தி விட்டார்கள்.
ஆனாலும் கூட அதே இடத்தில் ஊழியம் செய்வன் என்று வைராக்கியமாயிருந்தவன், முடமாயிருந்த போதும் ஆண்டவருக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று நான் நடக்க ஆரம்பித்து பார்க்க கற்றுக்கொண்ட போதும் ஆண்டவருக்காக எதையாலும் செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தான். கண்கள் தெரிந்த போது படித்து ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று வாஞ்சித்தான். 2 முறை அவனை அப்படியாக விஷம் ஊற்றி கொல்ல பார்த்தார்கள், அதெல்லாம் தப்பித்து விட்டான். பனாரஸ்ல இருந்த ஹிந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அவனுடைய ரிப்போர்ட் இன்றும் இருக்கிறது. குடலெல்லாம் அழுகி போன போது அவனுக்கு உயிர் தந்து விட்டான். அவனுடைய சின்ன மாமிச இச்சையை யாரோ பயன்படுத்தி இனி வேறு விதத்தில் இவனை அழிக்க முடியாது, இந்த விதத்தில் அழிக்கலாம் என்று வாலிபத்தின் வயதை எட்டியிருந்த அவனுக்கு இந்த பெண்ணையும் அவனையும் ஒரு அறையிலே பூட்டி அங்கே உள்ள எதிரிகள் அடைத்து வைத்ததினாலே பைத்தியமான அந்த பெண்ணோடு கூட தொடர்பு கொண்டு அவள் கர்ப்பவதி ஆன போது சமுதாயம் தள்ளிவிட்டது, சொந்தக்காரர்கள் தள்ளிவிட்டார்கள். என்னுடன் ஊழியர்களும் இதை எனக்கு சொல்லாமலேயே அவன் இனி ஊழியம் செய்வதற்கு லாயக்கில்லை, சாட்சியை கெடுத்து கொண்டான் என்று சொல்லி தள்ளி வைத்து விட்டதினாலே கல்லை உடைத்து தான் பிழைக்க வேண்டும், 3 உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கல் உடைத்து, ஒரு நாளைக்கு 15 ரூபாய்க்கு கல் உடைத்து அதை விற்று தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காத்து கொண்டிருக்கிற அந்த படத்தை பார்த்தபோது நான் கலங்கினேன். நல்லா கவனிங்க, இவனே முடமானவன், இவனை வளர்த்து இவனை ஆளாக்கி கல்லூரியிலே கொண்டு வந்திருக்கிறோம். கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற இந்த பிள்ளை தன்னை போல தன்னோடு கூட ஹாஸ்டல்ல இருந்த பிள்ளையை காண்பித்து அழுத காட்சி என்னையே அலற வைத்து விட்டது. நான் போனேன், சொன்னேன், நான் தமிழ்நாட்டுக்கு போய்விட்டு மறுபடியும் வந்து அவனை நான் பார்க்க விரும்புகிறேன், நான் வந்து பார்க்கிறேன் என்று நான் தமிழ்நாட்டுக்கு கூட்டங்களுக்கு வர வேண்டியிருந்ததுனால நான் போக முடியவில்லை. நன்றாய் கவனியுங்கள், உலகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக பரிதாபப்படுவது எளிதுதான், ஒரு மனிதனுடைய அழுகையை இன்னொரு மனிதன் கேட்பது எளிதுதான். ஆனாலும் நமக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை கண்டுகொண்டால் நாம் சாதாரணமாக வாழ முடியாது என்பதை உணர்த்தப்பட்டவர்களாக நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். நான் ஒருவேளை பெரிய அற்புதத்தை செய்து அவனை நடக்க வைத்து மறுபடியும் இல்லை, விழுந்து போய் கிடக்கிற, பின்வாங்கி கிடக்கிற, தேவனை விட்டு தூரம் போயிருக்கிற, தேவ ஊழியத்தை இழந்து போன ஒரு மனிதனை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் எனக்கு கொஞ்சம் பலம் தருவானால் நலமாயிருக்கும் என்று சொல்லிதான் இங்கே இருந்து நான் அங்கே அவனை போய் அந்த குடிசையில, அவன் தங்கி இருக்கிற குடிசையில அவனுடைய மனநிலை இழந்திருக்கிற மனைவியோடு கூட குழந்தையோடு கூட அவனை விசாரிக்க வேண்டும் என்று நான் உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன். நீங்கள் என்னை பார்த்து கேட்பீர்கள், ஐயா, அவனை தான் நீர் எடுத்து 12 முறை ஆபரேஷன் செய்தீர், அவனுடைய கண்களை மதுரையிலே கொண்டு வந்து, பீகாரில் இருந்து மதுரையில கொண்டு வந்து பார்க்க வைத்து விட்டீர், அவனை ஊழியக்காரனாக ஏற்றுக்கொண்டு அவனை வைத்திருந்தீரே, ஏன் அவனை தேடி மறுபடியும் போகிறீர் என்று கேட்கலாம். ஏன் ஐயா அப்படிப்பட்ட மனிதனை மறுபடியும் தேடி அவனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டுமோ? தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டானே, ஒரு பிள்ளையும் பெற்று விட்டானே, அவனை தூக்கி எடுக்க வேண்டுமோ என்று நீங்கள் என்னை கேட்கலாம். நான் ஒண்ணே மட்டும் தான் சொல்வேன், எனக்குள்ள இருக்கிற இயேசுவை காண்பிக்கிறதற்கு வேற வழியே இல்லை. என்னத்தான் காணிக்க பாட்டு கொடுக்க சொன்னாங்க. தம்பி ஜீவாவை நான் கொடுத்து அந்த பாடலுடைய வரிகளை நான் கேட்டதினால, பிரதர் பெஸ்லி பாடின அந்த பாடலை கேட்டபோது அந்த கடைசி வரியில் அவர் பாடினது, எத்தனை முறை நான் விழுந்து கிடந்த போதிலும் என்னை தூக்கி எடுத்து நடத்தி வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் என்னுக்குள்ள இருக்கிறார். பக்கத்தில் இருக்க உங்க கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? எனக்குள்ளதை உனக்கு தரப்போறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? சொல்லுங்க, கேளுங்க, விட்டுறாதீங்க, கையை விட்டுறாதீங்க. எனக்குள்ள இருக்கிறத பொன் வெள்ளியும் இல்லை, எனக்குள்ள இருக்கிறத தருகிறேன் என்று சொல்வதற்கு உன்னால முடியுமா?
கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா ஐயா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உமை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் எம் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. தெரிந்தவர்கள் பாடலாம். பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உமை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் எம் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. என்னை வந்து பார்த்து அவனுடைய நிலைமையை சொல்லி அவனுடைய படத்தை காண்பித்த போது 3 போலியோ கோமலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அவனை பார்க்க போயிருக்கிறார்கள். அதில் ஒருவன் தான் என்னை வந்து சொன்னான், அங்கிள் நாங்கள்லாம் ஆண்டவரை பிடிச்சிட்டு விடாமே பிடிச்சிக்கிட்டோம், அவன் தள்ளப்பட்டு கிடக்கிறான், எப்படியாவது வந்து சொல்லிங்க. 3 பேரும் குந்தி குந்தி நடக்கிறவர்கள். நான் கேட்டேன், ஏண்டா உங்களோட தானே வளர்ந்தான், அவனை தேடி அவன் இருக்கிறது காட்டுக்குள்ளே கல் உடைச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா பீகாரில் அந்த கல் உடைக்கிறவங்களை ரொம்ப டைட் ஆக்கிட்டாங்க. கல் இங்கே உங்கள் ஊரில் இருக்க மாதிரியே காட்டில் அதிகமாக டைட் ஆக்கிட்டாங்க. அதனால் காட்டுக்குள்ளே கல் உடைச்சிருக்கான். கேள்விப்பட்டு நாங்கள் போனோம் அங்கிள், நாங்கள் தேடி போனோம். அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் அழுகிறேன்னு சொல்லி அவன் கொன்ன போகுது. நான் கேட்டேன் மறுபடியும், வாட் மேட் யூ டு கோ டு ஹிம்? உங்களாலே மலைக்கு மேலையெல்லாம் ஏற முடியாது, கரடு முரடுக்குள்ளே போக முடியாது, உங்களுக்கே பெரிய பாடு, உங்களுக்கே இப்பொழுது நடக்கிறதுக்கு பலன் இல்லை, உங்களுக்கே பலருடைய உதவி தேவைப்படுது, எதுடா உங்களை கொண்டு போச்சு? அந்த ஒரு பையன் சொன்னான், அந்த பையன் மித்துன், அவன் பேர் மித்துன். என்னை பார்த்து சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? அங்கிள் அங்கிள் எங்கள் ஃப்ரெண்டுன்னு போல நீங்கள் உள்ளே போட்டிங்களா, அந்த ஏசு எங்களை ஏவினதுனால அவனை காண்பிக்கிறதுக்கு போனோம். நான் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், மித்துன் போய் சொல், அங்கிள் வந்து உன் இடத்துல உன்னைய பார்க்க போகிறாரு. அவன் உடனே துள்ளிக்கிட்டு சொன்னான், இந்த ஒரு வார்த்தை கேட்டாலே அவனுக்கு உயிர் வந்துடும் அங்கிள், இந்த ஒரு வார்த்தை கேட்டாலே உயிர் வந்துடும், அங்கிளே வந்து என்னைய பார்க்க வர போகிறான்னு சொன்னாலே உயிர் வந்துடும்னு சொன்னான். இந்த காலை வேளையில் என்னை சுற்றி அழுது கொண்டிருக்கிற அழுகையை நான் பார்க்கிறேனோ அல்லது என் நிலைமையை பார்க்கிறேனோ? Am I looking unto my pitiable condition? Am I looking unto the condition of others, those who are gone and in the pit? குழியிலே விழுந்து கிடக்கிறவர்களை நான் பார்க்க போகிறேனா அல்லது என்னுடைய நிலைமையை கண்டு நான் அழப் போகிறேனா? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தாயோ, புரிந்து கொண்டாயோ? ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுகிறதை 4 சந்தர்ப்பங்களிலே கொஞ்சம் இணைந்து பேசி உங்களை ஒரு தீர்மானத்துக்கு நேராக குடும்ப கூடுகையில் ஒரு தரிசனத்தை நீங்கள் பெற்றவர்களாக கடந்து செல்ல வேண்டும் என்று வாஞ்சித்தவனாக நான் உங்களோடு கூட பேசுகிறேன். தேவன் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பை கட்டளையிடுவார் என்று நினைக்கிறேன். கல்வாரியில் நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவருடைய அன்பை நமக்குள்ளே நிறைத்தவர்களாக இங்கிருந்து கடந்து சென்று அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை பார்க்கிறவர்களாக நம்மை மாற்றி விடுவார் என்று நினைத்து தான் நான் உங்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு தெரிந்த ஒரு சந்தர்ப்பத்தை
நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம். 2 ராஜாக்களின் புஸ்தகம். அழுகுரலின் மத்தியிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதுதான் என்னுடைய செய்தியுடைய பூரண தலைப்பு. அழுகுரலின் மத்தியிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர்கள். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். நீர் எனக்கு ஏதாயிலும் செய்ய முடியுமானால் செய்யும் என்று ஒரு ஏழை விதவை, ஊழியக்காரனாயிருந்து உத்தமமாய் ஊழியம் செய்த ஒருவனுடைய மனைவி எலிசாவிடத்திலே வந்து தேவ மனுஷனிலே வந்து கெஞ்சி நிற்கிற ஒரு காட்சியை இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். எல்லா வசனங்களையும் வாசிக்காவிட்டாலும் அதில் ஆண்டவர் இந்த கூடியிருக்கிற நமக்கு என்ன பேச விரும்புகிறார் என்பதை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்கிறேன். ஒரு மகள் தன்னுடைய எதிர்காலமே இருண்டு போனது போல வந்து நிற்கிறாள். கவனியுங்கள். புருஷன் இழந்து போனது மாத்திரமல்ல, ஒரு பெரும் சுமையை வைத்து விட்டு இறந்து போனான் என்று அழுகிறாள். அவன் இறந்ததே எனக்கு ஒரு பெரிய நஷ்டம், அவன் என்னை விட்டு போனதே ஒரு பெரிய இழப்பு. இதற்கு மத்தியில அவன் வைத்து விட்டு போன பாரம், என் 2 பிள்ளைகளையும் அடிமையாக வெற்றுப்படுவதற்கு அல்லது எடுத்துக்கொண்டு போவதற்கு ஒரு இருண்ட சூழ்நிலை வந்திருக்கிறது. Even my children will be slaves all through this life. ஏனென்றால் வேதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு மனிதன் அடிமையாக வளர்க்கப்பட்டால் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் அடிமையாகத்தான் வாழ்கிறான் என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதனால தான் பவுல் எழுதும்போது கூட அடிமையானவன் அந்த நிலையிலிருந்து உண்மையா இருக்க கடவன் என்று எழுதுகிறான். என் பிள்ளைகளும் அடிமையாக வாழ்நாளெல்லாம் இருண்ட காலத்திற்குள்ளே தள்ளப்பட்டு அவர்களுக்கு நான் வாழ்வு கொடுக்க முடியாத ஒரு தாயாகிவிட்டேனே என்கிற ஒரு பெரிய அழுகுரலோடு கூட ஒரு மகள் வருகிறாள். நன்றாய் கவனியுங்கள். தேவ மனிதன் சொல்கிறான், உங்ககிட்ட இருக்கிறத குறித்து உனக்கு அறிவில்லை. நீங்க அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. நல்ல கவனிங்க. நம்முடைய நிலைமையை நாம் சில நேரங்களிலே யோசித்து 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 இந்த நமக்கு முன்னதாக இருக்கிற பிரச்சனைகள் தான் பெரிதாக தெரிகிறதுனால நம்மிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து அறிவில்லாமலே வாழ விரும்புகிறோம். We always give preference, we always give importance to the problem which is crushing us. நம்மை நொறுக்குகிற நம்முடைய எதிர்காலத்தை சந்திக்க கூடாதபடி நம்மை பாடுபடுத்துகிற பிரச்சனைகள் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறது. ஆனால் தேவ மனிதன், தேவ அருள் பெற்றவன், தேவ ஆவி பெற்றவன் அவனை பார்த்து திரும்ப கேட்கிறான், நன்றாக அவன் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. அதுவரைக்கும் யோசித்திருக்க முடியவில்லை அவளுக்கு. I have a potential back, என்னிடத்தில் ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிறது, இதை நான் செய்ய வேண்டிய விதமாய் செய்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு தள்ளப்பட மாட்டேன் என்பதை அறியாமலே வாழ்கிறாள். அந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னார் தெரியுமா எலிசா? எனக்கு ராஜா கிட்ட பெரிய எனக்கு செல்வாக்கு உண்டு, அல்லது நான் சொன்ன ராஜா அந்த உன்னை பிடிக்க வர்றேன் அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவாரு, நான் சொன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான், சேனாதிபதி இடத்துல சொல்லணுமா சொல்கிறேன், என்ன சூலமித்தியை பார்த்து கேட்ட சேனாபதி இடத்துல ஏதாவது சொல்லணுமா, ராஜாவிடத்தில் ஏதாவது சொல்லணுமா என்று கேட்கக்கூடிய அத்தனை பல்ல தீர்க்கதரிசியான எலிசா இப்போ அவளிடத்துல நான் உனக்கு கொஞ்சம் காசு தர்றேன், கொஞ்சம் ஃபண்ட்ஸில் இருந்து கொடுத்துட்றேன் அப்படிலாம் சொல்லாமல், உங்ககிட்ட என்னமா இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட இருக்குது, அதனுடைய நிலைமையை புரிந்து கொஞ்சம் அதை
ஊற்றப்படுத்திக்கொள். நல்ல கவனிங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், முதல்ல நமக்குள்ள செல்வம் இல்லாமல் இருக்கலாம், பொண்ணு வெள்ளி இல்லாமல் இருக்கலாம், ஆனா என்ன இருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைதானா? கொஞ்சம் பேருக்கு சந்தேகமா தான் இருக்குது, இருக்கிறாரா இல்லையா. ஸ்மித் வில்கில்ஸ்வர்த்னு சொல்கிற ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், எல்லா கிறிஸ்தவர்களும் இதை ரியலைஸ் பண்ணி இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசுவால நிறைஞ்சு வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை மாதிரி ஒரு புரட்சியை உண்டாக்க போற வாழ்க்கை இருக்காது என்று சொன்னார். நல்ல கவனிங்கள். ஆண்டவர் எனக்குள் இருக்கிறத ஊற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? If you want to stop the cry of your people, if you want to stop the cry of your children, உன்னுடைய பிள்ளைகளுடைய அழுகுரல், உன்னுடைய அவல நிலைமை, உன்னை சுற்றி இருக்கிறவருடைய அழுகையின் குரலை மாற்ற வேண்டும் என்றால் நீ ஊற்றுவதற்கு, உன்னிடத்தில் இருக்கிறத ஊற்றுவதற்கு கற்றுக்கொண்டாய் என்றால் கர்த்தர் காரியங்களை மாற்ற முடியாது. நம்புறவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லலாமா? சில வருடங்களுக்கு முன்னதாக தாம்பரத்தில் ஒரு சபையில பேசிக் கொண்டிருந்தேன், காலை கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். என்னை பார்ப்பதற்கு ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். அவர்கள் கூட்டத்தின் நடுமத்தில் தான் வந்தார்கள், பின்னதாக உட்கார்ந்தார்கள். கூட்டம் முடிந்த உடனே ஓடோடி வந்து, அண்ணன் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னார்கள். நான் சொன்னேன், ஓகே சிஸ்டர், என்ன சொல்லுங்கன்னு கேட்டபோது அவர்கள் ஒரு கைக்கொட்டையில் பொதிந்திருந்த ஒரு பண்டலை கொடுத்தார்கள். நான் சொன்னேன், ஒருவேளை ஹைதராபாத்தில் அங்கே ஒரு பேக்கரி, நல்ல ஒரு பேக்கரி இருக்குது. ஹைதராபாத் பேக்கரி வந்து, ஆமாம், கராச்சி பேக்கரின்னு சொல்லி அது ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் ஹைதராபாத் போனீங்கன்னா தெரியும், யார் போனாலும் ஒரு கராச்சி பேக்கரியிலேருந்து ஒரு கொஞ்சம் வாங்கி கொடுப்பாங்க. நான் நினச்சேன், அந்த சின்ன பண்டலாக இருந்தாலும் கராச்சி பேக்கரியிலேருந்து ஏதோ நமக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு, என்ன சிஸ்டர்னு கையை கொடுத்து வாங்கிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது வெயிட்டும் இல்லாமல் இருக்குது. இது என்ன இருக்குது? பிரதர் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி இதை உங்கள்கிட்ட கொடுக்க வந்தேன். நான் சொன்னேன், என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆல் மை ஜுவல்லரி, 2 திருமணத்திற்கு உரிய பிள்ளைகளை உடையவர்கள் எல்லா நகையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வந்தேன். ஆண்டவர் சொன்னார்னுட்டு நீங்கள் இன்னைக்கு இங்கே இருக்கீங்க கேள்விப்பட்டு நான் வந்து கொடுத்தேன். நான் சொன்னேன், அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன், நீங்கள் பிடிங்க, இந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். நல்லா கவனிங்க, நடந்தது அப்படியே சொல்கிறேன். அவர்கள் கேட்டார்கள், எதுக்கு அண்ணன், எதுக்கு? உங்கள் செய்தி தானே எங்களை மாற்றிச்சுது. என் பிள்ளைகளை இன்னைக்கு பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, ஹைதராபாத் நகரத்தில் வாழ்கிறதுக்கு வாய்த்திருக்கிறது உங்கள் செய்தி தான். என் புருஷன் என்னுடைய பிள்ளைகள் டீனேஜாக இருக்கும்போது வேறொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சு, எங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் உங்கள் அம்மா உங்களை பெத்தா, ஆனால் இவ தான் எனக்கு மனைவி என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கு முன்னதாகவே என்னை அவமானப்படுத்தும் வண்ணமாக பேசினதை என் பிள்ளைங்க கேட்டு கண்ணீர் வெடிச்சு, ஒரு அப்பாவாக இருந்து நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்ல அவங்களுக்கு எதிர்த்தை கூட பேசலை. அதுக்கு காரணம் நீங்கள் பேசின ஒரு செய்தி. என் பிள்ளைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் வீட்டில் வந்து 17-18 வயசுல இருக்கிற பிள்ளைங்க முன்னால என்னையும் பார்த்து, இந்த பிள்ளைங்களை நீ பெத்த, என் பிள்ளைகளை இவ உங்க அம்மா உங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன உபயோகப்படுத்தினார், அவ்வளோ கீழ்த்தரமா என்னை பார்த்து பேசிட்டு, இவ தான் என்னுடைய ரியல் மனைவின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச அந்த மனுஷனை ஒரு வார்த்தை கூட என் பிள்ளைகள் எதிர்த்து பேசவில்லை. எப்படியப்பா இப்படி துரோகம் பண்றீங்க, எப்படியப்பா இப்படி அம்மாவுக்கு துரோகம் பண்ணி எங்களையும் கைவிடுறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியா இருந்தாங்க. அது உங்க வார்த்தை, உங்க செய்தியை கேட்டதுனால அமைதியா இருந்தாங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்றால் இந்த வழியா நாங்க போறதுக்கு ஆயத்தம் என்கிற தைரியம் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவங்க அப்பாட்ட சொன்ன வார்த்தை தான், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அதை கண்டு அவர் வெட்கப்பட்டு எங்களை விட்டுட்டு எங்க போனார்னு தெரியும். வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்ல வந்திருந்தார். நான் இவளை கூட்டிக் கொண்டு வெளிநாட்டுக்கு போறேன், உங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை இவளுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி தான் சேர்த்து வைத்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போனார். எங்க போனார் என்று தெரியாது. அதற்கு காரணம் நீங்க.
என் பிள்ளைகளுடைய மனநிலையை பார்த்து நானும் உறுதியாக டீச்சராக இருந்ததுனால, நான் ஒரு எம்எஸ்சி பிஎடாக இருந்ததுனால அங்கேயே நல்ல ஸ்கூலில் வேலை பார்த்து என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சேன். 2 வரையும் நல்லா படிக்க வச்சுட்டேன். ஆனால் சமீபத்தில் நீங்கள் பேசின ஒரு காரியத்தை கேட்டபோது ஆண்டவரினோடு கூட இடைப்பட்டு இதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இன்னைக்கு காலையில் தான் வந்து இறங்கினேன். அதனால தான் பிந்தி போச்சுன்னே. சாயங்காலம் எனக்கு ட்ரெயின், ஒரு நாள் தான் லீவ் கொடுத்தாங்க ஸ்கூலில். நான் திரும்ப போகணும். ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஒரு மகளை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, இன்னொரு மகளை அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் என்னுடைய கைகள்லாம் நடுங்குச்சு. நான் சொன்னேன், மறுபடியும் சொன்னேன், சகோதரிய 2 திருமணமான பிள்ளைகளை, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை வச்சுருக்கீங்க. இதில் நீங்கள் புருஷனை வேற இழந்திருக்கீங்க. புருஷன் இருந்தும் இல்லாதவராக வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அந்த பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் தரக்கூடாது. அண்ணே, ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கீங்க. நான் கீழ்ப்படுகிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க அப்படி என்று சொல்லி என் கையில் திணிச்சிட்டு, ஜெபிக்க கூட வேண்டான்னு, நீங்கள் இதை ஆண்டவருக்கு உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. நான் அதை எடுத்துக்கொண்டு போய் விற்கவில்லை. நான் அதை எடுத்துக்கொண்டு போய் ரொம்ப நாள் வைத்திருந்தேன். 3 மாதம் கழித்து அவரிடத்திலிருந்து கடிதம் வந்தது. என்ன கடிதம் வந்தது தெரியுமா? அண்ணே, என் ஆண்டவர் நீங்கள் சொன்னபடியே நான் ஊற்ற வேண்டியதெல்லாம் ஊற்றும் பிறகு என் 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே நாளில் என்கேஜ் பண்ணத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார். எனக்கு விளங்கலை. அந்த லெட்டர் என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா, யாரோ ஒருவருடைய மூத்த மகளை பார்த்து, அவர் ஒரு இன்ஜினியராக இருந்ததுனால என் மகளுடைய அறிவுத்திறமை பார்த்து நானே இந்த பிள்ளைக்கு எல்லா செலவும் செய்து இவளை என் மனைவியாக்க விரும்புகிறேன்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட என் மகளுடைய காரியத்தை பார்க்க வந்தார். அந்த பார்க்க வந்த இடத்துல அந்த இன்ஜினியர் மாப்பிள்ளை சொன்னார், உங்கள் மகா தேவனுக்குரியவளாக இருக்கிறதையும் அவருடைய பரிசுத்தம் விளங்குறதையும் நான் பார்த்ததுனால இப்படி ஒரு பரிசுத்தமான பொண்ணு தான் எனக்கு வேணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளை, எல்லாவற்றையும் போட்டு நானே திருமண செலவெல்லாம் நடத்தினேன். கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியாது. அதில் வந்தவன் ஒருத்தன் டாக்டர். அவன் சொன்னான், நீ மட்டும் செய்யலாமா, நானும் செய்வேன்டான்னு. அடுத்த பொண்ணையும் என்கேஜ் பண்ணிட்டான். ஆகையினால ஒரே நேரத்தில் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. இப்பொழுது பெங்களூரில் ஒருத்தரும் இன்னொருத்தர் ஹைதராபாத்லையும் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க கைங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு படிச்சுக்காளுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது? ஊத்துறதுக்கு ஆயத்தமா? மற்றவங்க பாத்திரத்தில் ஊத்துறதுக்கு ஆயத்தமா? நமக்கு பிரச்சனையா தானே, இருக்கிறத கொடுத்துட்டா எப்படிங்க எப்படிங்க எப்படிங்க? இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்னதாக வைக்க முடியல. I am willing to be poured out. Yes. Whatever is in me, I am willing to pour out. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. பவுலை கேட்டா சொல்லுவான், இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் அப்படி சொல்ல முடியும்னு கேட்டால் கொஞ்சம் பெரிய சந்தேகம்தான். இப்பொழுதே பானபலியாக நான் ஊற்றப்பட்டு போகிறேன்னு சொல்கிறத அநேக ஊழியர்களும் சொல்ல முடியாமல் இருக்கும்போது நமக்கு முன்னோடியான ஒரு பவுல் அது தைரியமாக சொல்ல முடியும். இப்பொழுதே பானபலியாக ஊற்ற விரும்புகிறேன். அதனால தான் மரியாள் அன்றைக்கு தனக்கு சேர்த்து வைத்திருந்ததை ஊற்றின போது ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? இஸ் நாட். நான் உங்களுக்கு அதுக்காக உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கலட்டி கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு வரல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஒரு உதாரணத்தை சொன்ன போது ஊற்ற வேண்டிய ஊட்டின ஒன்று அவங்க எல்லா காரியங்களையும். சமீபத்தில் அவடத்துலேருந்து எனக்கு ஒரு சின்ன இமெயில் மட்டும் வந்தது. அண்ணே, I forgot you for a long time because I am with lot of grandchildren. 5 பேர் வச்சிருக்கேன்னே. ஒருத்திக்கு 3 பிள்ளை, இன்னொருத்திக்கு 2 பிள்ளை, 5 பிள்ளை வச்சிருக்கேன். I am busy with them. அதனால தான் நான் கான்டாக்ட் பண்ணலைன்னு சொல்லி அவங்க கடிதம் எழுதின போது என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எத்தனையாய் தேவன் அவர்களை பெருக பண்ணினது மாத்திரமல்ல, அவங்க அதில் ஒரு லைன் எழுதியிருந்தாங்க, என்னுடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பரிசுத்த வாழ்க்கை அவர்களை இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் பார்த்து கேட்கிறான், ஊற்றுவதற்கு நீ ஆயத்தமா? ஊற்றுவதற்கு நீ ஆயத்தமா?
அழுகையின் சத்தத்தையே பார்த்து கொண்டிருக்கிறத காட்டிலும் நீ ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமா என்கிற ஒரு கேள்வியோடு உங்களுக்கு முன்னதாக நிற்கிறார் என்று சொல்லுவேன். இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் கொஞ்சம் கோர்வையாக நான் பேச விரும்புகிறேன். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் அவரை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். நன்றாய் கவனியுங்கள். மோசேயினுடைய சரித்திரம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக 400 வருஷம் இருப்பதை இப்பொழுது 430 வருஷமாகிவிட்டது. அதற்கென்று நியமிக்கப்பட்ட மனுஷனாகிய மோசே தன்னுடைய சின்ன ஒரு தவறினாலே தான் தனக்காக அல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்ய போகும்போது ஒருவனை கொலை செய்யும்படியாக நேரிட்டதினாலே அந்த காரியத்திற்கு பயந்து ஓடி ஒளித்து கொண்டிருக்கிறான் மீதியானுடைய வனாந்தரங்களிலே. 30 வருடங்கள் அதிகமாகிவிட்டது. தேவன் குறித்திருந்த நேரத்தை காட்டில் 30 வருடங்கள் அதிகமாகிவிட்டது. ஜனங்களுடைய கூக்குரல் பரலோகத்தை தட்டி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 3வது அதிகாரத்தின் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அந்த கவனியங்கள் அடுத்த வசனத்திலேயும் எழுதப்பட்டிருக்க சன்னிதானத்தில் வந்து எட்டினது. அவருடைய ஒடுக்குதலை கண்டேன். என் ஜனங்கள் இன்னமும் அடிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. என் ஜனங்கள் இன்னமும் நொறுக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. என் ஜனங்கள் இன்னமும் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்னமும் என்னுடைய ஜனங்கள் கூக்குரல் வேண்டிய அவசியமில்லை. மோசே, நான் இறங்கிட்டேன், அனுப்புறேன், உன் கூட வர்றேன். நான் அங்க வந்து செய்ய போற காரியம் பயங்கரமானதா இருக்கும், நான் வர்றேன். தயங்கி நிற்கிறான் மோசே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்கள். சமீபத்தில் என்னுடைய சகோதரர்கள் 2 பேரும் நேபாளத்திற்கு போய்விட்டு வந்தார்கள். நேபாளத்திலே நடந்த எர்த்குவேக்கில் 3 லட்சம் வீடுகள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போனதினாலே அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வதற்கு நாங்கள் உடனடியாக 50 பேர் கொண்ட டீமை அனுப்பினோம். 50 பேர் போன டீமை ஒரே மாதத்தில் 282 தடவை பூமி அசைந்தது. ஒரு மாசத்துல 282 டைம்ஸ். என்னுடைய பிள்ளைகள் ஏற்றி கொண்டு போன நிறைய சாமான்களை ஏற்றி கொண்டு போனார்கள். அவர்கள் தங்குவதற்கு திருப்பால்கள் என்று சொல்கிற தார்பாலின் ஷீட் வாங்கி கொண்டு போனார்கள். டார்ச் லைட் அவர்களுக்கு வேண்டியிருந்தது, டார்ச் லைட்டை வாங்கி கொண்டு போனார்கள். கொஞ்சம் உணவுப் பொருட்களை கொண்டு போனார்கள். ஒரு மருத்துவர் டீமை நாங்கள் அனுப்பினோம். மருத்துவர்கள் கடந்து சென்றார்கள். தங்களால் ஏந்த அனைத்தையும் போகும்போது கொண்டு போன பொருட்களை கொண்டு போன லாரியே எர்த்குவேக்ல கீழே ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டு. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளவாய் நடுங்கி கொண்டிருந்த போது இந்த 50 சகோதரர்களும் அங்கே போய் அவருடைய அரசாங்கம் போகக்கூடாத இடங்களிலெல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் போய் அங்கே காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அரசாங்கத்தோடு கூட சேர்ந்து இணைந்து வேலை செய்வது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் நேபாள அரசாங்கம் ஒரு நாளிலே சொல்லிவிட்டது, யாரும் இங்கே உதவி செய்ய வேண்டாம், செய்தால் எங்கள் மூலம் செய்யுங்க, நீங்கள் டைரக்டாக செய்யக்கூடாதுன்னு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு விட்டது. இந்திய அரசாங்கத்தினால் உதவி வேண்டும் கூட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் நேபாள. ஆகையினாலே பலவிதமான ஆஃபீஸர்ஸை சந்தித்து ஒரு 7 இடத்துல பெர்மிஷன் வாங்கின பிறகு தான் செய்ய முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்தது.
ஆகையினால 7 அதிகாரிகளிடத்துல நாங்கள் பெர்மிஷனுக்காக அலைந்து கொண்டிருக்கும் போது அதுல இருந்த ஒரு பயங்கரமான தீவிரமான இந்து மனிதன் ஒருவன் நம்முடைய பிள்ளைகளுடைய தியாகத்தையும் அவருடைய காரியத்தையும் பார்த்து, நானே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து பேப்பர்ல சைன் பண்ணாரு. அதை சைன் பண்ணதுனால அவருக்கு 7 அதிகாரிகள், நேபாளிலே 7 அதிகாரிகளை ஒரு அதிகாரியை உயர வைத்தாரு. அவர் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நான் உதவி செய்தேன், எனக்கு ப்ரமோஷன் வந்துட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து போட்டாரு. இப்படி பண்ண போது அரசாங்கத்தினால் மாத்திரமல்ல, ஐநா சபையினாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். அது நிமித்தம் ஒரு 100 பேருக்காயிலும் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று பல இடங்களிலே வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு கடந்து செல்லவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் கர்த்தர் எங்களுடைய கரங்களை பலப்படுத்தினார். அப்படி போயிருக்கும்போது ஒரு கிராமம், அரசாங்கத்திலிருந்து இதுவரைக்கும் ஒரு அதிகாரி போகாத ஒரு கிராமத்தில் ஒரு 60க்கு மேற்பட்ட ஒரு சின்ன கூட்டத்தார் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் மெயின் லேண்டுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. அவர்களுக்கு ஒரு வசதியும் கிடைக்காது. அவங்களுக்கு யாரோ சொல்லி வச்சிருக்காங்க, உன்னுடைய மூதாதையர்களின் பாவத்தை நிமித்தம் நீங்க மற்ற ஜனத்தோடு கலக்க கூடாது என்று சொல்லிக்கிறதுனால யார் கூடயும் கலக்காமல் இருந்தா அவர்களை தேடி நம்முடைய ஜனங்கள் போன போது அங்கே அந்த ஒரே வாலிபன் மாத்திரம் நம்முடைய ஆளுடைய கையை பிடிச்சு முத்தம் கொடுத்து, எங்களை உலகத்தில் யாருமே தேடாத போது எங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு கண்ட உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். டிசம்பர் மாதத்தில் ஒரிசாவுக்கு போயிருந்தேன். ஒரிசால ஒரு குழு, ஒரு கூட்டமான மக்கள் இருக்காங்க. இன்னமும் மேலே சட்டை போட மாட்டாங்க, பெண்கள் மேலே சட்டை போட மாட்டாங்க, பாசியை மட்டும்தான் கொறுத்து போட்டிருப்பாங்க. Can you just imagine? 21வது நூற்றாண்டில் ஒரிசாவில் அந்த பகுதிகளில் பாண்டா என்று சொல்லுகிற ஒரு ஜாதி கூட்டம் இருக்குது. அவங்க மேலே சட்டை போட மாட்டாங்க. லேடிஸ், சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க யாரும் மேலே சட்டை போட மாட்டாங்க, வெறும் பாசியை மட்டும் போட்டிருப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். என்ன நடந்ததா, ராமனும் சீதையும் காட்டுக்குள்ள வனாந்திர வாழ்க்கை போகும்போது அங்க தங்கினாங்களாம். அங்க இருந்த பெரிய குளத்துல சீதை குளிச்சத இவங்க போய் பார்த்துட்டாங்களாம். சீதை சபிச்சுட்டாலாம், நீ சட்டையே போடக்கூடாதுன்னுட்டு. அதனால அற நிர்வாணத்திலையும் கேடுகட்ட நிர்வாணத்துல சீதை என்னைக்கு இருந்தாலோ தெரியாது, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான். Just come and see. ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறதுனால அநேக நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தெரியவில்லை. அடைக்கப்பட்ட ஒரு ஜனம் உண்டு, யாரோ சொன்ன சாபம் என்று சொல்லி. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் தரேன், போய் அவர்கள் மத்தியில் நீங்கள் போய் பார்த்து விட்டு வருவதற்கு நான் உதவி செய்கிறேன். அங்க ஒரு 7 டாக்டர்களை கொண்ட ஆஷா கீரன் என்கிற ஒரு ஆஸ்பத்திரியை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த 7 டாக்டர்கள், 7 குடும்பங்கள், 7 டாக்டர்கள், நல்ல எக்ஸ்பர்ட் டாக்டர். கன்னியாகுமரி சேர்ந்தவர்கள் உண்டு, சென்னையை சேர்ந்தவர்கள் உண்டு, வேலூரை சேர்ந்தவர்கள் உண்டு. அங்கே அவர்களை பார்த்து அவர்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லி அவருடைய காரியங்களை பார்ப்பதுக்கு தான் நான் போயிருந்தேன். அதில் இருக்கிற 7 டாக்டர், 7 எக்ஸ்பர்ட் டாக்டர், போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர், சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லை, போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர்ஸ். அங்கே அந்த ஆஸ்பத்திரியில் இருந்தவங்களை பார்த்து, அதில் ஒரு தம்பி பேர் டாக்டர் ஹெரால்டு, அவரை பார்த்து கேட்டேன். அவர் அதுக்கு நிறையா, அவர் தான் நீ அங்கே கூப்பிட்டது. நான் கேட்டேன், அவங்க டாக்டருங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, நாங்களும் ஆஸ்பத்திரி, எங்களுக்கு இன்னும் டாக்டர் வேண்டி இருக்குது, நீங்கள் எவ்வளோ சம்பளங்க? அவர் சொன்னார், அண்ணன் எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் இதை தீர்மானம் எடுத்திருக்கோம், எம்பிபிஎஸ் படித்தா 10,000 ரூபா, கூட ஒரு டிகிரி வாங்கினா 12,000 ரூபா. எனக்கு தலையே சுற்றிடுச்சு. ஆனால் அங்கே இருந்த எல்லா டாக்டரையும் பார்த்து பேசினேன், ஒருத்தராது எங்களுக்கு குறைவு இருக்குன்னு சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட ஆடை அணிய கூடாமல் தாபத்தை நம்பி வாழ்கிற மக்களை தொடுவதற்கு எங்களை தேவன் இங்கே அனுப்பினாரே என்று சொல்கிற அந்த காரியத்தை கேட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாள் எங்களை சந்திச்சாரு, உனக்கு இருக்கிற வாய்ப்பை தூக்கி தூர போடுவியா? மோசையை பார்த்து சொன்னார், இதை வச்சு தானே ஆடு மேய்க்கிற,
இதை வச்சு தானே மேய்க்கிற, இதை கீழே போட்டுருவியாடா, கீழே போட்டுருவியா, நான் மாற்றி தரேன்னு சொன்னதை நான் அங்கே காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஏதோ ஒரு காரியத்தை பேச வரவில்லை. இந்த கூட்டம் ஒரு தரிசன கூட்டம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டர்ஸ், ஒன்று கைனகாலஜிஸ்ட், இன்னொரு அனஸ்தீசியால எக்ஸ்பர்ட். அப்போ அந்த மகளை பார்த்து கேட்டேன், டாக்டர் லேடியை பார்த்து, அவங்க ஒய்ஃபு அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஏம்மா நீ இந்த மாதிரி மக்கள் மத்தியில், அவள் சொன்னா அங்கிள் நாகர்கோயிலை சேர்ந்த பெண், அவள் என்னை அங்கிள் என்று கூப்பிட, நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அவள் என்னை பார்த்து சொன்னா, அங்கிள் சின்ன வயசில் உங்கள் கூட்டத்தில் ஒப்பு கொடுத்தேன், கட்டுப்பட்ட மனிதர்களை தேடுறதுக்கு எனக்கு வருகிற வாய்ப்புகள்லாம் இல்லைனாலும் போகணுன்னு தெரிஞ்சதுனால நான் என் கணவனோடு இங்கே இருக்கிறேன். இப்போ அவங்க இங்கே வரமாட்டாங்க, இந்த பாசி போட்டிருக்க ஆட்கள் இங்கே வரமாட்டாங்க, நம்ம ஆஸ்பத்திரி பண்ண. அதனால் நான் இங்கே 2 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து, ஆண்டவரையும் கொடுத்து, 2 நர்சஸை அவங்க மக்கள் இருக்கிற மாதிரி 2 ட்ரைனிங் கொடுத்து, அவங்க மத்தியிலே அனுப்பிச்சி வச்சேன். அவங்க ஆளுங்களே ட்ரைனிங் கொடுத்துட்டேன். எனக்கு விளங்கவே இல்லை, இதெல்லாம் விளங்கவே இல்லை. இதெல்லாம் நமக்கு சபையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த இயேசு வராரு, இந்தா போறாரு, எங்கே இறங்குறாருன்னு சொல்கிறவங்களுக்கு இது விளங்காது. அங்கே இறங்குறாரு, இங்கே இறங்குறாருன்னு சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் விளங்காது. மிஷினரியாக இருக்கிற எங்களுக்கு தான் விளங்கும். ஏன்னா நாடுகளில் காடுகளில் தெரிந்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தேசத்தினுடைய காரியங்கள் தெரியும். நல்லா சொல்கிறேன், அவன்கிட்ட சொல்கிறேன். அதில் 2 பிள்ளைங்க ஒரு காரியத்தை அவங்க சாட்சியாக சொன்னாங்க. என்ன நடந்தது தெரியுமா? மேலே ஒருத்திக்கு பிரசவம் வந்துட்டு, பிரசவ வேதனை, அவங்க கீழே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இந்த சாபம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆடப்படாமல் கீழே வர்றதுக்கு கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. சாபத்து நிமித்தம் சட்டையும் போட மாட்டாங்க. ஏதோ சீதா பிராட்டி சாதம் முட்டாளாம். கவனிங்க. அப்போ ஒருத்திக்கு குழந்தை பிறந்துட்டு, ஆனால் இன்னும் ப்ளீடிங் நிற்கலை, வேற வழி இல்லாமல் ஆனால் வயிறு இன்னும் பெருசாக இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறது இல்லைன்னா, 4 மாதம் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்துட்டு அது சுகமாக இருக்குது, ஆனால் இன்னும் வயிறு பெருசாக இருக்குது. இப்போ ப்ளீடிங் நிற்க மாட்டேங்குது. அதனால அவளை மலை மேலே இருந்து நடத்தியே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹலோ, நம்ம பொம்பளை பிள்ளைங்களாம் ஐயோ செம்பு எடுக்கிறது கூட நமக்கு முடிகிறது இல்லை. நடத்தி கூட்டிகிட்டு வந்து அடுத்த பிள்ளை, அது 31ஆம் தேதி டிசம்பர் பிள்ளை பிறந்தது. 2வது பிள்ளையும் வயிற்றுக்குள்ளே இருக்குது. அதோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்தது. அதனால சொன்னாங்க 1 வருஷம் பிந்தி பிறந்துட்டாங்க. எனக்கு விளங்கவே இல்லை. அவர் டாக்டர் ஹெரால்ட் எனக்கு சொன்னது சொல்கிறேன். அண்ணன், மெடிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். மெடிக்கலி இது நடக்கவே செய்யாது. ஒரு குழந்தை இன்னைக்கு பிறந்தது, அடுத்த குழந்தை அடுத்த நாள் பிறகுது. அதான் கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பிறகுதுன்னா இது மெடிக்கலி இம்பாசிபிள். நர்சஸ் இருந்தீங்கன்னா சொல்லுவீங்க, இது இம்பாசிபிள். அதுவும் 12 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கா. நிச்சயமா பிள்ளை செத்து இருக்கணும். ஆனால் 2 பிள்ளையும் கொழுன்னு இருக்குண்ணே. நான் கேட்டேன், இது எப்படி ஐயா சம்பவம் ஆச்சுது? அதானே, நம்ம ஆண்டவருக்கு 1 அடி எடுத்து வச்சா ஆண்டவர் 100 அடி எடுத்து வைக்கிறதுக்கு நல்லவராக இருக்கிறாரு. நான் கேட்டேன், இந்த சம்பவத்தின் நிமித்தம் அவங்களுக்கு நடந்தது. இப்போ சொல்லியிருக்காங்க, யாருக்கு பிரசவனாலும் நான் கொண்டு வந்துடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அடையப்பா, பெரிய பிரேக் த்ரூ உண்டுட்டு. கேன் யூ ஜஸ்ட் see? நான் எதுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, கையில் இருந்த கோலை போடுன்னு சொன்ன உடனே அந்த கோலை செங்கடலை பிடிக்கிற கோலை மாத்திர நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? கையில் இருந்த கோலை போடுன்னு சொன்ன உடனே அது செங்கடலை பிரிக்கத்தக்கதான ஒரு கோலாக மாற்றி விட்டது. நீங்கள் போட்டால் அற்புதம் நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, மற்றவங்க அழுகைன்னு குரத்தில் நிறுத்துறதுக்கு சில காரியங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்க சொல்கிறாரு. will you? சில வசதிகளை விட்டு கொடுக்க சொல்றாரு. will you? சில கம்ஃபர்ட்டை விட்டு கொடுக்க சொல்றாரு. will you? நான் அந்த செய்தி இங்கே பேசணும்னு நினைக்கல, ஆனாலும் தேவனுடைய திட்டமான காரியத்தை மனதில் கொண்டவனாக நான் பேசுகிறேன். பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. ஆண்டவர் உங்களை எதை போட சொல்றாரு? போடுறதுக்கு ரெடி தானா? ஐயா போட்டா எப்படி ஐயா ஆடு மேய்க்கிறதுன்னு கேட்குறான்.
எங்க வேலையே போயிருமேன்னு கேட்கிறாரு அங்க ஒரு தம்பி. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுவாராக. சிலர் ஊற்ற வேண்டிய அவசியம் உண்டு, சிலர் எரிய வேண்டிய தூக்கி எரிய வேண்டிய அவசியம் உண்டு. உன்னிடத்துல என்ன இருக்குது? உன்னிடத்துல என்ன இருக்குது? உன்னிடத்துல என்ன இருக்குது? தீர்க்க தரிசனமாகவே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சிலரோடு கூட ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு வார்த்தையை பேசியாயில் உங்களோடு கூட இடைப்படுவார் என்று எனக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறதுனால நான் தைரியமா வந்து நிற்கிறேன். மூன்றாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். இதுவும் நமக்கு தெரிந்ததுதான். முதலாவது தன்னுடைய பிள்ளையின் அழுகையை கண்டவள் ஊற்றினாள். இரண்டாவது, தேசத்தினுடைய அழுகுரலை கேட்டதினாலே மோசே இணங்கினான். இப்பொழுது 6வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆண்டவர் கேட்கிற அதே காரியத்தை நாம் பார்க்கலாம். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அங்கே என்ன சொன்னார்கள்? 9வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். நன்றாய் கவனிங்கள். இங்கே ஜனங்கள் அளவில்லை. No, there was no cry from the people. இந்த சம்பவம் மாத்திரம்தான் 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 4 சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அது மத்தேயா இருக்கட்டும், மார்க்குவா இருக்கட்டும், லூக்காவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த 4 சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வாசிக்கலாம். 14வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம். இதே சம்பவத்தை நான் இங்கே பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. இப்பொழுது அழுதுகிறது யார்? யார் அழுகிறது? இயேசு. Please understand, there is a cry from your children, there is a cry from the people, there is a cry from God himself. மனதிறங்கி தான் சொல்கிறார், இது வனாந்தரமான இடமாயிருக்கிறது, இவர்கள் சும்மா போய்விடக் கூடாது, வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நீங்களே இவர்களுக்கு பேசுங்கள், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த காலை கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தர விரும்புகிறனால் தான் இந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு உங்களோடு கூட பேச விரும்புகிறோம். இந்த சம்பவத்தை நான் அதிகமாக விளக்க தேவையில்லை. ஆண்டவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு என் கையில் இருக்கிறதை தருவதற்கு யார் ஆயத்தம்? Do you hear the cry of the Lord? தேவனுடைய அழுகையின் சத்தத்தை நீ கேட்டிருக்கிறாயா? ஐயா, நான் இன்றைக்கு ஊழியக்காரனாக மிஷனரியாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது மாத்திரமல்ல, நான் கூட்டங்களிலே சொல்லுவது போல அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டேன். அடிக்கடி நாம் பாடுகிறோம் அல்லமா, அன்பரே வந்தேன், அழுகையை கண்டேன், அர்ப்பணித்தேன் எந்தன் வாழ்க்கையினை. அன்பரே வந்தேன், அழுகையை கண்டேன், அர்ப்பணித்தேன் எந்தன் வாழ்க்கையினை. பாரினில் கழுதையை சுமந்துமை சென்று பாதத்தில் விடுவேன் என் ஜீவனையே, பாதத்தில் விடுவேன் என் ஜீவனையே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. அழுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. மிருகம் போல் உழைத்தும்
வறுமையில் தொல்லையில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு கோடி கோடி ஜனங்கள் உண்டையா. ஏதோ நான் முன்னதாக சொன்ன காரியத்தை மறுபடியும் சொல்கிறேன். யாரோ சபித்து விட்டார்கள் என்று பல 100 வருடங்களாக தங்களை அடத்தி கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய அந்த காரியத்தை குறித்து நானே அழுகிறேன் என்றால், அவர்களை உண்டாக்கி தன்னுடைய சொரூபத்திலே உண்டாக்கி சாயலில் உண்டாக்கின ஆண்டவர் அவர்களை கட்டவிழ்ப்பதற்காக அழாமல் இருப்பாரோ? ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து புஸ்தகத்திலே வாசித்தேன். நான் நேரில் பார்த்ததில்லை. எத்தியோப்பியா தேசத்திற்கு போன போது அங்கே உள்ள ஒரு புஸ்தகத்திலே நான் வாசித்தேன். எத்தியோப்பியாவின் அந்தரங்க பகுதிகளிலே ஒரு கூட்டத்தார் வாழ்கிறார்கள் என்று அதில் எழுதியிருந்தது. அவர்களுக்கு என்னவாம், அவர்களுடைய காரியம் என்னவாம், அவர்கள் அங்கே இருக்கிறதனுடைய காரியம் அந்த பகுதியை விட்டு வரவே மாட்டார்கள் என்று. என்னுடைய நண்பருடைய மகன் ஒருவன் உண்டு. நல்லா கவனிங்க நான் சொல்றத. அவர்களை குறித்து நான் படித்திருந்தேன். நான் அதற்கு பின்பு ஐரோப்பாவுக்கு போன போது என்னுடைய நண்பர் ஒருவர் சுவிஸ் தேசத்தில் இருக்கிறார். அவருக்கு 5 ஆண் பிள்ளைகள். அவருடைய 4வது மகன் பெயர் சாமுவேல் பிறந்த போது நானும் என் மனைவியும் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம். ஆகையினால ஐரோப்பாவின் வழக்கத்தின்படி பிறந்த பிள்ளையை தனி ரூமில் வைத்து விட்டு தாயும் தகப்பனும் ராத்திரி முழுவதும் ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு பாட்டில் பால் வச்சுருப்பாங்க. அது 2 மாத குழந்தையாக இருந்தாலும் சரி, 1 மாத குழந்தையாலும் சரி, அங்கே போட்டு அளவிட்டு விடுவார்கள். நானும் என் மனைவியும் கீழுள்ள அறையில் தங்கியிருந்தோம். அடுத்த அறையில் இந்த பிள்ளையை வைத்திருந்தார்கள். கணவனும் மனைவியும் மற்ற பிள்ளைகளை மேலே படுத்திருந்தார்கள் அவர்கள் வீட்டில். நம்முடைய இங்கே தாய்க்கு தான் தெரிய வேண்டுமே. இந்த பிள்ளை ராத்திரி அழுதுனா என் மனைவி போய் அங்கே உட்காந்து கையில் ஏந்தி 2 மாத குழந்தைய கையில் வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பா. காலையில் வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க சிஸ்டர் பேர் ரெகுலா சொல்லுவாங்க, ரூபா என் பிள்ளையை நீ கெடுத்துருவ போல இருக்குது. அவன் சொன்னால் 10 நாளைக்கு தான் வந்திருக்கிறேன், 10 நாள் நான் வளர்த்து தந்துடுறேன், அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேணாலும் செய்கிறேன். அதனால அந்த சாமுவேலுக்கும் என் மனைவிக்கும் இடையில ஒரு சின்ன பிணைப்பு, எப்படின்னு தெரியல, அது தெரியாது எப்படின்னுட்டு 10 நாள் தான் போட்டு அந்த பிள்ளையை ராத்திரி முழுவதும் பார்க்குற வேலையை என்னுடைய மனைவி செய்தா. அதனால் சாமுவேலோட ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்டு. பட் ஐ எம் ஸோ கிளாட் அந்த சாமுவேல் 6 மாதங்கள் இந்த ஜாதிகளின் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு புறப்பட்டு போயிருக்கிற ஒரு சுவிஸ் தம்பதியோடு கூட தங்கி இருப்பதற்கு போயிருந்ததை என்னுடைய நண்பர் சொன்னார். நான் இந்த ஜாதியை குறித்து நான் படிச்சிருக்கேன், ஆனால் நான் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ நான் கேட்டேன், அவன் அங்கே போயிருக்கனால ஃபோன் பண்ணலாமா? அவர் சொன்னார், என் நண்பர் சொன்னார், ஜெபக்குமார் அவங்க ஃபோனும் கிடையாது, இன்டர்நெட்டும் கிடையாது, அவனா அங்கே இருந்து 3.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்து அங்கே இருந்து எங்களை கூப்பிட்டானா நாங்கள் பேச முடியும், நாங்களாம் அவனை கூப்பிட முடியாது. அவன் அந்த மிஷினரிகளோட 6 மாதம் இருக்கிறதுக்கு போயிருக்கான்னு உடனே எனக்கு தலையெல்லாம் சுத்திடுச்சு. பக்கத்தில் இருக்க கண்ணை பார்த்து கேளுங்க, உங்கள் பிள்ளை அப்படி அனுப்புவீங்களோ? காலையும் மாலையும் வேளையும் ஃபோனில் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துருக்குறோம். 6 மாதம் நோ கான்டாக்ட். அப்போ நான் கேட்டேன், என்னையா அப்படிப்பட்ட ஒரு இடமா, அது சுவிஸ் ஆளுங்க போய் மிஷினரியாக இருக்கிற இடத்துல நீங்களாவது ஏதாவது செய்யக்கூடாதா? அப்போ சொன்னார், அந்த ஜனம் எலக்ட்ரிசிட்டியை நம்புறதில்லை. அல்லேலூயா. கார்களை நம்புறதில்லை. அவங்க நம்புறதெல்லாம் ஆதி காலத்தில் குதிரை மாடு அதில் தான் பிரயாணம் பண்ணுறதான் நம்புகிறாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த கார்பன் டை ஆக்சைடெல்லாம் உலகத்தை கெடுத்துட்டு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பிடிச்சிருக்காங்க, பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது. கார் ஓட்டுறவெல்லாம் பூமியை கெடுக்கிறான், அதனால நாங்கள் கார் வைக்க மாட்டோம். எலக்ட்ரிசிட்டி வச்சுருக்கவெல்லாம் பூமியை கெடுக்கிறாங்கனால நாங்கள் எலக்ட்ரிசிட்டி வைக்கணும். நீங்கள் சிரிக்கிறீங்க, வந்து அமெரிக்காவில் பாருங்கள், நான் உங்களை அப்படிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட பென்சில்வேனியா என்கிற அந்த ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, ஃபீனிக்ஸுங்கிற ஸ்டேட்டில் இருக்காங்க. நான் அவங்கள பார்த்துருக்கேன், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க.
அவங்க வெறும் குதிரையில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க இந்த இடித்த ஒலிவ எண்ணெயில் தான் அவங்க விளக்கு வச்சுக்கிடுவாங்க. அவங்க சமைக்கிறது, அவங்க காரியம் எல்லாமே இந்த மாடர்ன் திங் ஒன்றையுமே நினைக்க மாட்டாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, பூமியை கெடுத்தவர்களை கெடுத்துவதற்கு காலம் வரும் அப்படின்னு சொல்லி, அப்படி மாடர்னிசம் ஒன்றும் வேண்டான்னு சொல்கிற மக்கள் மத்தியில் 6 மாதங்கள் தங்கியிருக்க போயிருக்கிறான். எனக்கு இப்போ அவனை பார்க்கணுன்னு ஆசை. ஏன்னா நான் எத்தியோப்பியா போயிருக்கும்போது அந்த ஜனத்தை குறித்து பார்த்தேன். அவன் திரும்ப வந்தபோது நான் அவனை உட்கார வச்சு கேட்டேன், சாமியல் என்னடா? அவன் சொன்னான், ஜெபக்குமார், நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டேன், அவளையும் கூட்டிகிட்டு அங்கேயே தான் போக போகிறேன். நான் சொன்னேன், கெட்டா போ. நான் கேட்டேன், அப்பா அம்மாவோட தொடர்பு இல்லாமல் தூரமாக இப்படிப்பட்ட அவன் ஒன்று சொன்னான், his wife is a teacher in Swiss school and this fellow can teach in a university, professor, philosophy professor. அவன் சொன்னான், நான் அங்கே போய் 6 மாதம் தங்கியிருக்கும் போது ஜனங்களுடைய நிலைமையை பார்த்ததை காட்டிலும் என் ஆண்டவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டேன். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இன்னைக்கு ஆண்டவர் அழுகிறாராம்மா? இன்னைக்கு ஆண்டவர் அழுகிறாரா? இன்னைக்கு ஆண்டவர் அழுகிறாரா? என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, அறியாமல் இருக்கிறதே, அவர்கள் மத்தியில் என்னுடைய அன்பை கொண்டு செல்கிறவர்கள் தேவைன்னு சொல்லி அழுகிற சத்தத்தை கேட்டதுனால திருமணமான நான் என் மனைவிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம அங்கே கொஞ்ச நாள் போய் அந்த மிஷினரிகளோடு கூட இருந்து வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய எல்லா தொடுதலையும் அவர்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, நான் ஒரு கதை சொல்லிட்டு போறதுக்கு வரல. somehow I felt I must share all these people, those who poured out their lives, தங்களுடைய வாழ்க்கையை ஊற்றி தங்களுடைய வசதிகளை விட்டு கொடுத்து தங்களுக்குரியவைகளையும் கொடுக்கிற சிலரை உங்களுக்கு முன்னதாக நிறுத்துறதுக்கு காரணம் அதே ஆண்டவர். இவர்களெல்லாம் இயக்க வைக்கிற அதே ஆண்டவர் உங்க முன்னால வந்து கேட்க விரும்புகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்குது? உன்னிடத்தில் என்ன இருக்குது? ஒரு தரிசன முகாமுக்கு வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வரல. நான் உங்களை ஆறுதல் படுத்தி அல்லது உங்களை சேலஞ்ச் பண்ணி பெரிய காரியத்தை எங்களுக்கு சாதிக்க வரல. ஆண்டவர் உங்கள் முன்னால் இருக்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் என்றால் நலமாயிருக்கும். இன்னொரு காரியத்தை காண்பித்து முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 39வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 39வது வசனம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். அவர்களை அவன் மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்க செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். தொற்காள் என்கிற ஒரு சீஷை, அவளுக்கு அங்கே தபித்தாள் என்றும் பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தொர்க்கஸ் அவ கையில் இருந்ததெல்லாம் ஊசி நூல் தான். பக்கத்தில் உங்க கையை பிடி சொல்லுங்க, ஊசி நூல் வச்சிருந்தா கூட இந்த உலகத்தில் நன்மை செய்து அநேகரை சந்தோஷப்படுத்தி நீங்க வாழ முடியும். ஊசி நூல் மாத்திரம் வச்சிருக்கேன்னு சொல்றவங்க, ஊசி நூல் மாத்திரம் தான் வச்சிருக்கேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இருப்பீங்க, வந்து பார்க்க போறேன். வீட்டில் ஊசி நூல் மட்டும் இருந்ததுன்னா மீதெல்லாம் எடுத்துட்டு போறேன். லிசன், கர்த்தர் என்னை நம்பி ஏராளமான காரியங்களை தந்திருக்கா. நான் என்னை விட்டு போக போகிறேன். நான் போன பின்பு நான் செய்த காரியங்களை யாராவது காண்பித்து சொல்லுவார்களா? பக்கத்தில் உங்கள் கையை படித்து கண்ணை பார்த்து கேளுங்க பார்க்கலாம், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது?
மறுபடியும் இடது பக்கத்தில் இருக்கிற கைக்கு பிடிச்சி, உங்களிடத்துல என்ன இருக்கிறது? நான் கேட்கல, ஆண்டவர் கேட்குறாரு, என்ன சொல்ல போறீங்க? எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? யாரும் அசையக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கேன். ஆண்டவர் இந்த நான் நேற்று ராத்திரியே என்னுடைய சகோதரிடத்தில் சொன்னேன், ரொம்ப சிம்பிளாக தான் கரூர காலங்களுக்கு பேச சொல்றார் ஆண்டவர். ஐ டோன்ட் நோ வை. நீ நான் சொல்றது மட்டும் சொல்லு மகனே, என்னுடைய மெல்லிய சத்தம் அவங்களுடைய காதில் கேட்கும்னு சொல்லு. இருதயத்தின் ஆழத்தில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும். அது ஒரு தீர்க்க தரிசன சத்தம் போல அவங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். மறக்காதபடி நான் சத்தத்தை தொனிக்க கொண்டு கொண்டே இருப்பேன். Thank you Lord. வாசலெண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசருக்கு உன் உள்ளம் திறவாயோ. கொஞ்சம் யோசித்துப்பா. உன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அழுகை குரல், நீ பிந்தி போகிறதுனாலே, நீ செயல்படப்படாதபடி நீ ஒளித்து கொண்டிருக்கிறதுனாலே, மறைத்து கொண்டிருக்கிறதுனாலே அடிக்கப்படுகிற நசுக்கப்படுகிற ஜனத்தினுடைய அழுகுரல், உன் ஆண்டவரின் அழுகுரல். நன்மை செய்துவிட்டு அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஆள் இல்லாமல் போகிறதே என்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு கூட்டத்தினுடைய அழுகுரல் உன்னை அசைக்கவில்லையோ? உன்னை அசைக்கவில்லையோ? நான் ஒரு பாடல் எழுதின பாடலை ஒரு கவியை பாட விரும்புகிறேன். அன்பென்னும் ஆவியால் ஆண்டவரே என்ன நிரப்பிடுங்க சுவாமி, அன்பென்னும் ஆவியால் என்ன நிரப்பிடுங்க. அழியும் ஜனத்தின் அழுகுரல், அன்பரே என்னையும் உருக்காதோ. மாளுவோரை மீட்க வந்தவரே, மாண்டிடும் மக்களை மீட்டிடவே என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்க. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்று தெரிந்து விட்டது. அதை நிறைவேற்றுவதற்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறத அந்த எதிர்பார்ப்போடு கூட இந்த பாடல் நான் பாடுகிற வேளையில அதை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. ஊற்ற வேண்டியவைகளை ஊற்றவோ, விட்டு கொடுக்க வேண்டியவைகளை விட்டு கொடுக்கவோ, தர வேண்டியவைகளை தரவோ, உபயோகப்படுத்த வேண்டியவைகளை உபயோகப்படுத்தவோ கர்த்தர் எனக்கு கிருபை செய்யணும். அன்பென்னும் ஆவியால் என்னையும் ஆண்டவரே நீ நிரப்பிடும். அழியும் ஜனத்தின் அழுகுரல் என்னை தட்டி எழுப்புவதாக சுவாமி. குடும்பமாக நாங்கள் இதற்கு ஈடுபடுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அழியும் ஜனத்தின் அழுகுரல், அன்பரே என்னையும் ஊருக்காதோ. மாளுவோரை மீட்க வந்தவரே, மாண்டிடும் மக்களை மீட்டிடவே அனுப்புமே என்னையுமே. ஆண்டவரே உம்மை வேண்டுகிறே. அன்பென்னும் ஆவியால் என்னையும் ஆண்டவரை நீ நிரப்பிடும். ஆயுள் முழுதும் நின் சேவை செய்ய ஆண்டவரே என்னை அனுப்பிடும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க உதவுமே. உம்மோடு பாடு சகிக்க
ஜெபிக்கவும் உம் நாமத்திற்காக மரிக்கவும் ஆயத்தமே நானும் இப்போ. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்பென்னும் ஆவியால் என்னையும் ஆண்டவரே நீ நிரப்பிடும். ஆயுள் முழுதும் நின் சேவை செய்ய ஆண்டவரே என்னை அனுப்பிடும். தானே முடமானவனாயிருந்த போதிலும் வாழ்க்கையில் முடமாயிருந்தவர்களையும் இன்றைக்கு பாவம் முடங்காலாக்கி ஒதுக்கப்பட்டிருக்கிறவனையும் தேட வேண்டும் என்கிற அழுகையின் குரல் ஒரு முடமனான ஒரு மனிதனுக்கு இருக்குமானால், எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு இழுக்கப்பட்டிருக்கிற நான் என்னுடையவளை ஊற்றுவதற்கும் என்னை விட்டு விடுவதற்கும் என்னுடையவளை தருவதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறவள் மாத்திரம் ஒரு உணர்ச்சி வசமாக அல்ல, ஒரு புரிந்து கொள்ளுதலோடு ஒப்பு கொடுக்க விரும்பினால் தயவு செய்து இருக்கிற இடத்துல எழும்பி நின்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க உதவுமே. உம்மோடு பாடு சகிக்கவும் உம் நாமத்திற்காக மரிக்கவும் ஆயத்தமே நானும் இப்போ. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்பென்னும் ஆவியால் என்னையும் ஆண்டவரே